வணக்கம் உறவுகளே, சமகாலத்தின் மூலமாக சந்திக்கிறோம். முறைக்கு நாங்கள் உரையாட போகின்ற விடயங்கள், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து அதிரடியாக சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்ட 37 வெளிநாட்டவர்கள், இரட்டையர்களாக மாறியிருக்கின்ற இந்தியாவும் இலங்கையும், இலங்கைக்கான இந்திய தூதுவர் புகழாரம், ஆளுநருக்கு தமிழக வெற்றி கழகம் அவசரமான கடிதம், திரைமறைவிலே நடக்கின்ற திட்டம் குறித்த விடயங்களைத்தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் உரையாடல்கள் மூலமாக சமூகத்திலே சில கேள்விகளை எழுப்ப வேண்டிய, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய விடயங்களாகவும் இவை காணப்படுகின்றன. கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. நாட்டிலே சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்ற வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு சட்டவிரோதமாக நாட்டிலே தங்கியிருந்து சட்டவிரோத செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற வெளிநாட்டவர்கள் தொடர்பிலே குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முன்னதாக சில வாரங்களுக்கு முன்பாக தலைநகரிலே தங்கியிருந்து இணைய மோசடிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த சில வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாங்கள் உரையாடியிருந்தோம். அது மட்டுமின்றி அண்மைய நாட்களிலே இவ்வாறு கைது செய்யப்பட்ட 37 சீன நாட்டவர்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய அனுமதியின்றி நாட்டுக்குள்ளே தங்கியிருந்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு சீனாவிற்கு மீளவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட 37 அந்த சீன நாட்டவர்களிலே பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான செயற்பாடுகளில் அந்த 37 பேரில் 6 பெண்களும் உள்ளடங்கலாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் நேற்று இரவு, அதாவது 10:50 மணிக்கு சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன் நிறுவனத்தினுடைய MU-714 என்கிற விமானத்தின் மூலமாக சீன நாட்டிற்கு கட்டுநாயக்க விமான தளத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சீனாவினுடைய குன்மிங்கு என்கிற அந்த பகுதிக்குத்தான் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டவிரோதமாக நாட்டிலே தங்கியிருந்த இந்த 37 பேரையும் அனுப்புவதற்காக, அவர்களை அழைத்து செல்லுவதற்காக சீனாவினுடைய 11 அதிகாரிகள் நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். உரிய முறையிலே இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் சீன அதிகாரிகளிடம். ஏன் இந்த விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால், வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள்ளே தங்கியிருந்து இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்களை நுணுக்கமான முறையிலே, நூதனமான முறையிலே கொள்ளையிடுகின்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பாக நாங்களும் விழிப்போடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதே நேரத்தில் இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கின்ற செயற்பாடுகள் அல்லது அது தொடர்பான அந்த கருத்தாடல்கள் நாளுக்கு நாள் சில காலங்களுக்கு காலம் இந்த நாட்டிலே இடம்பெற்று வருவது உண்மை. அவ்வாறான ஒரு கருத்தை இலங்கைக்கான இந்திய தூதுவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது சந்தோஷ் ஜா குறிப்பிடுகிற போது, ஒரு நிகழ்வு ஒன்றிலே பங்கு பெற்றுகிற போது இலங்கையும் இந்தியாவும் இரட்டையர்களாக மாறியிருக்கிறார்களாம். உண்மையிலே புவியியல் ரீதியாக ஒரு கண்ணுத்தணிவிலே இருந்து பிரிந்த நிலப்பரப்புகள் தான் இவை. ஆனால் அரசியல் ரீதியாக நாடு என்கிற அடிப்படையிலே இருவேறு எல்லைகளை கொண்ட தனித்த அரசியல் பரப்பினை கொண்டிருக்கின்ற பிரதேசங்களாக, நாடுகளாக இவை காணப்படுகின்றன. இருந்தாலும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த 2 நாடுகளும் இரட்டையர்களாக மாறியிருக்கிறதாம். அதாவது இந்த இரட்டையர்களுக்கு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் ஒன்றினை அமைப்பதன் மூலமாக இந்த நாட்டினுடைய 2 நாட்டு உறவுகளையும் மேலும் வலுப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய ராமேஸ்வரம், தென் தமிழகத்தினுடைய ராமேஸ்வர பகுதிக்கும் வட இலங்கையினுடைய தலைமன்னார் பகுதிக்கும் இடையிலே எங்களுக்கு தெரியும் இந்த ராமர் பாலம் என்கிற ஒரு விடயம் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக காணப்படுகிறது. ஆனால் புவிச்சரிதவியல் ரீதியாக அவை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். இந்த பகுதியிலே பாலம் ஒன்றை அமைப்பதன் மூலமாக 2 நாட்டு தொடர்புகளையும் மேலும் வலுப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் 30 கிலோமீட்டர்கள் தூர இடைவெளியில் தான் இந்த 2 நாடுகளும் காணப்படுகின்றன. ஆகவே இதனை நாங்கள் இன்னும் குறுக்கலாம். தரைவழி பாலத்தினூடாக, தரைவழி பாதை அமைப்பதனூடாக இதனை
மேம்படுத்தலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நாட்டிலே காலம் காலமாக புரையோடி போயிருக்கின்ற மேலாதிக்க மனோநிலை என்பது இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை. அவ்வாறு ஒரு பாலம் அமைக்கப்படுகிற பட்சத்திலே கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக பல்வேறு தொடர்புகள் வட இலங்கைக்கும் தென் தமிழகத்துக்கும் இடையிலே ஏற்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவ்வாறு இருக்கிற போது இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இலங்கை மாறுவதற்கான வெள்ளாதிக்க நிலைமைகள் இந்தியாவிடம் காணப்படுகிறது என்பதும் மறுப்பதற்கில்லை. ஆகவே இந்த தொடர்புகளை அடிப்படையாக வைத்து பெரும்பான்மை சிங்கள மனோநிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை தேசியவாதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆனால் அயலிலே இருக்கின்ற தமிழகத்திலே இந்த ஐடி தொழில்நுட்பத்துறை என்பது அதிகமாக கோலோச்சி வளர்ந்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. பெங்களூரிலே அது அதிகமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கிற போது அந்த துறைகளை எங்களுக்கு தேவையான ஈழ நிலத்தினுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஈட்டிக் கொடுக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்கிற விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, இந்திய தேர்தல் ஆணையகம் நேற்று வெளியிட்டிருக்கின்ற 234 தொகுதிகளுக்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தலுடைய 234 தொகுதிகளுக்கான இறுதி முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. எதிர்பார்த்திருந்த 2 மிகப்பெரிய கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. 108 இடங்களில் அது வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் 118 இடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே 10 இடங்கள் இன்னமும் தேவையாக இருக்கிறது. ஆகவே ஒரு கூட்டணி அமைத்து அதன் மூலமாக ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலைமை தமிழக வெற்றி கழகத்திற்கு காணப்படுகிறது. இந்த நிலைமையிலே தங்களோடு ஆட்சி அமைப்பதற்கு கோரிக்கைகளை விடுக்குமாறு, அதாவது ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு மின்னஞ்சலை அனுப்பியிருப்பதான, கடிதத்தை அனுப்பியிருப்பதான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்திய ஊடகங்கள் இதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. இந்த இடத்திலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு மேலும் 14 நாட்கள் தேவைப்படலாம் என்று சொல்லியும் இது தொடர்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உரையாடி இருப்பதான செய்திகளையும் அறிய முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் ஆளுநருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எழுதிய அந்த மின்னஞ்சல் கடிதத்தின் பிரகாரம் ஆளுநர் விரைவாக சென்னைக்கு செல்ல இருப்பதாகவும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிய முடிகிறது. இதே நேரத்தில் சென்னை திரும்புகின்ற ஆளுநர் குறித்த அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையினை தீர்மானித்திருக்கிறது. ஆனால் யாரோடு ஆட்சி அமைக்கப் போகிறது, யாரோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்கிற விடயங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் மே மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பாக இந்த விடயங்கள் நடைபெறக்கூடும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடும் என்று சொல்லியும் சில கருத்து நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 73 இடங்களையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக 53 இடங்களையும் பெற்று முறையே 2வது 3வது இடங்களில் காணப்படுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய ஒரு கருத்து, அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிற்பாடு கருத்து தெரிவிக்கிற போது சமூக வலைதள பதிவொன்றிலே ஒரு கருத்தை இட்டிருந்தார். அதாவது இவ்வளவு நாளும் நாங்கள் ஆளும் கட்சியாக இருந்து மக்களுக்கு நாங்கள் நன்மைகளை செய்தோம், சேவைகளை வழங்கினோம். ஆனால் இனிவரும் காலங்களிலே எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் தனக்கு வாக்களிக்காத தான் யார் யாருக்கெல்லாம் சேவை செய்தனோ அவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ள இருக்கின்ற கூட்டணி தொடர்பாக இன்னும் சில கருத்து நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே அவர் மக்களவையிலே 12வது எதிர்க்கட்சியாக காணப்படுகின்ற, எதிர்க்கட்சி தலைவராக காணப்படுகின்ற ராகுல் காந்தியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொடர்பு கொண்டிருப்பதான செய்திகளையும் அறிய முடிகிறது. எனவே எது எவ்வாறு இருந்தாலும் இந்த தேர்தல் கூட்டணி, ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணி முடிவுகள் குறித்து மிக விரைவாக, அதாவது மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியும் விரைவாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளியிடும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. 12வது, அதாவது மக்களவையிலே 12வது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தியோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இதே நேரத்திலே நேற்று முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிற்பாடு தமிழகத்தினுடைய ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது முதல்வருக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை பாதுகாப்புகளும், இந்த கான்வாய் பாதுகாப்புகள் உட்பட அத்தனை வாகனங்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய நீலாங்கரையிலே அமைந்திருக்கின்ற வீட்டிற்கு முன்பாக கொண்டு சென்று
அதாவது அணிவகுப்பு செய்யப்பட்டிருந்த, அதாவது அங்கே நிறுத்தப்பட்டிருந்த அந்த காட்சிகளையும் இந்திய ஊடகங்கள் வழியாக அறிய முடிகிறது. அதே நேரத்திலே உயர் ரக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளையும் அறிய முடிகிறது. அதாவது ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு என்று சொல்லுகிற போது கொன்வோய் வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்ட வாகனங்களும் அங்கே காணப்படுகின்றன என்கிற செய்திகளையும் இந்திய ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதே நேரத்திலே அதிகாரிகள் பாதுகாப்பு பொறிமுறை குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயோடு கருத்துக்களை பரிமாறி உரையாடல்களை மேற்கொண்டு வருவதான செய்திகளையும் அறிய முடிகிறது. இதே நேரத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், அதாவது வரப்போகின்ற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய, அதாவது பொதுஜன பெரமுனவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், மாண்புமிகு நடிகர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு உங்களுடைய மகத்தான வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், உண்மையான பணி என்பது இப்பொழுதுதான் தொடங்குகிறது என்று சொல்லியும் அவர் வாழ்த்துக்களை தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவிலே விட்டிருக்கிறார். வர இருக்கின்ற சவால்களை வெற்றி கொண்டு மக்களுக்கு அர்த்தமுள்ள பலன்களை வழங்குவதற்கான வலிமையும் உறுதியும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் வரட்டும் என்று சொல்லி யார் சொல்லி இருக்கிறார் என்றால் நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கிறார். அதே நேரத்திலே இலங்கையோடான உறவுகளை பற்றியும் அவர் அங்கே தொட்டு சென்றிருக்கிறார். அதாவது இருநாட்டு மக்களையும் பாதிக்கின்ற விடயங்களில் இலங்கையுடன் வலுமான, அதே நேரத்தில் ஒரு நேர்மையான உறவு இருக்கட்டும் என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதே நேரத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய பக்கம் சென்றோமாக இருந்தால், நாம் தமிழர் கட்சி தாங்கள் ஆசனங்களை வெல்லுவோம் என்கிற வலுவான நம்பிக்கையினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி கட்டுப்பணத்தை கூட இழந்த நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிட்டவில்லை என்பது, அதாவது தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு கட்சிக்கு எந்த அளவிற்கு மத்திய அரசினுடைய செல்வாக்கு இருக்கு, மறைமுகமான செல்வாக்கு, அதாவது மறையான செல்வாக்கு இருக்கும் என்பதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய முடிவுகள் காரணமாக இருக்கலாமோ என்று சொல்லியும் ஈழத்தமிழ் அரசியல் பரப்பிலே பேசிக் கொள்ளுகிறார்கள். உதாரணமாக இங்கு ஈழத்தமிழ் அரசியல் பரப்பில் சில கருத்துக்களை காண முடிந்தது. அதாவது தலைவருக்கும், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவருக்கும், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவரை ஆதரிக்கிற தமிழ் தேசியத்துக்கும் தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று சொல்லி ஒரு சில கருத்துக்களை காழ்ப்புணர்ச்சியோடு வெளிப்படுத்தி இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. ஆனால் இந்த இடத்திலே சில உண்மைகளையும் தொட்டு காட்ட வேண்டி இருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இயங்கிக் கொண்டு வருகிற ஒரு கட்சி வெற்றி பெறுவதை மத்திய அரசு, ஒன்றிய அரசு இன்றைக்கும் அது விரும்பாது. கடந்த காலம் எங்களுக்கு இதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஈழ நிலத்திலே என்ன நடந்தது என்பது இதற்கு சாட்சி. ஆகவே அந்த வேட்பாளர்களிலும் சரி அல்லது வாக்களிக்கின்ற மக்களிடத்திலும் சரி மறைமுகமாக இந்த மத்திய அரசு சில, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான செயற்பாடுகளையும் அது மேற்கொண்டிருக்கும் என்கிற விடயத்தையும் ஈழத்தமிழ் அரசியல் பரப்பிலே பேசிக் கொள்ளுகிறார்கள். இதன் காரணமாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் சரிந்திருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அதாவது எங்களுடைய தம்பிகள் தங்கைகள் மிக அதிகமாக இந்த பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். மக்கள் இன்னும் அதிகமாக வாக்குகளை வழங்கி இருக்கலாம், ஆனால் தவறிவிட்டது. இருந்தாலும் நாங்கள் உறுதியோடு தொடர்ந்து போராடுவோம். எங்களுடைய போராட்டத்திலே வீழ்ச்சிகள் இருக்காது என்பதை நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீரோடு ஒரு காணொளியிலே குறிப்பிட்டிருந்த அந்த விடயங்களையும் அந்த காணொளி பதிவாக அவதானிக்க முடிந்தது. அதாவது இது தோல்வி இல்லை, ஆனால் இது மக்களுடைய தோல்விதான் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். அதாவது அவர்களுடைய கொள்கை என்பது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையிலான போட்டி என்பதாகத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிடம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். தமிழ் தேசியத்தை நீங்கள் வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறீர்கள். ஆகவே இது எங்களுடைய தோல்வி அல்ல, மக்களுடைய தோல்வி என்று சொல்லி சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய உழைப்பு என்பது அசாத்தியமானது. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி எதிர்பார்த்தோம். ஒரு 5-6 பேர் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த வெற்றி அடைய முடியவில்லை. ஆனால் நாங்கள் சோர்ந்து நிற்கப் போவதில்லை என்பதையும் அவர் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இவைதான் இன்றைக்கு நாங்கள் சமகாலத்திலே உரையாடக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. இன்னும் உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய விடயங்களோடு சந்திக்கலாம்.